ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணவாய நமக. இன்று அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூலை மாதம் 3ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு உங்களுக்கு தேவையான பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் தேடி வரும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தனவரவு நன்றாக இருக்கிறது, பணவரவு நன்றாக இருக்கிறது. மறைமுக வருமானங்கள், அதாவது வீட்டு வாடகை, இன்ட்ரெஸ்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, ரேஸு, இது போன்ற விஷயங்களில் வருமானங்கள் நன்றாக அதிகரிக்கும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. கோபதாபத்தை குறைத்துக் கொள்ளவும். ரிஷபம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்களுக்கெல்லாம் சில தடைகள் காலையிலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டும். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை, நண்பர்களால் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். வியாபாரம், வணிகம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வணிகத்தை விரிவாக்க சிந்தனை மேலோங்கும். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்ற விஷயங்களில் சிந்தனைகள் மேலோங்கும். நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெற்று உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள், புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். மக்கள் ஆதரவு பெருகும். ஆகவே மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மிதுனம், உங்களுடைய வாக்குவன்மை அதிகரிக்கும். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். பேச்சினால் காரியத்தை சாதிக்கலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் சில சமயங்களில் அது நெகட்டிவான பலன்களை தரும். மதியத்திற்கு மேல் இந்த நிலை சீராகும். இருந்தாலும் நீண்ட நாட்களாக பாக்கி வைத்திருந்த வேலையெல்லாம் கருத்தை நெரிக்கும். வெற்றி மேல் வெற்றி பெறும். தொட்ட காரியங்களெல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க. இருந்தாலும் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகத்தான் செய்யும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி அடைப்பது மிகவும் சிரமம். ஆகவே அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. புதிய தொழில் மாற்றங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய தொழில் வித்தைகள், இதையெல்லாம் கற்று தொழிலில் பேரும் புகழ் வாங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடகம், உங்களுடைய புதிய நண்பர்கள்லாம் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் நல்ல ஒரு ஆறுதல், ஆதரவெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் வளம் காண்பீங்க. இருந்தாலும் தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். துரிதமான செயல்களை எல்லாம் செய்து, துணிச்சலாக செய்து, யாரும் செய்ய முடியாத காரியங்களையெல்லாம் செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். அதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதோடு லாப வருமானம் அதிகரிப்பதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் இந்த மகிழ்ச்சி இன்னும் நீடிக்கும் பொழுது தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே தொழில், குடும்பம் என்ற எல்லா விதத்திலும் நீங்கள் இந்த சிறப்பாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. சிம்மம், ஊருக்காக ஓடி ஓடி உழைக்கும் சிம்மராசி அன்பர்களை, உங்கள் ஆரோக்கியத்தில் முதலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாளுக்காக பாக்கி வைத்த அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி கழுத்து நெரிக்க போகுது. வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும். தொழிலில் உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். அதனால் அதிகாரிகள் ஆதரவு வேறு நன்றாக இருக்குது. அதனால் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அதனால் வேலை செய்வது எளிதாக இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கையால்
பணிச்சுமை பணி அழுத்தங்கள்லாம் அதிகரிக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. உங்களுக்கு அதில் எந்த காரியத்தை செஞ்சாலும் துணிச்சலாகவும் துரிதமாகவும் செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். மருத்துவ செலவுகள் கூடும். சுய மருத்துவத்தை தவிர்க்கவும். உங்கள் பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவரை பார்த்து, அந்த துறையினுடைய சிறந்த மருத்துவரை பார்த்து மருத்துவம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. பெண்கள், குழந்தைகள், நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால மருத்துவ விஷயங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. மாத்திரையெல்லாம் டயத்துக்கு போட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கன்னி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறோட லாப வருமானம் அதிகரிக்கிறதுனால மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அதிகாரிகள் ஆதரவோடு சமாளித்து வெற்றிக்கு அனுப்புவீங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வதற்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவி கிடைக்கும். எதிர்பாராத தடவரவு உண்டாகும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வம்பு வழக்கில் போகிறது, விவாதம் பண்ணுவது, பஞ்சாயத்து பண்ணுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிரடி மாற்றங்களை எல்லாம் செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தவரோட ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது. துலாம், தொழிலில் உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்கும். திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்களுடைய வாக்குவன்மையால் காரியங்களை சாதிக்க போகிறீங்க. தெளிவான திட்டங்களெல்லாம் கூட உங்களுடைய வாக்கு திறமையால் அதை செயல்படுத்துவதற்கு மேலதிகாரியிலிருந்து பெர்மிஷன் வாங்குவீங்க. இருந்தாலும் சில எதிர்பாராத மறைமுக எதிர்ப்புகள்லாம் வரும். அதையெல்லாம் இனம் கண்டுபிடித்து அதற்கு விரட்டி அடித்து நீங்கள் வெற்றி காணணும். விமர்சனங்கள் உங்கள் மனதை சலனப்படுத்தும் அல்லது மனதை தளர வைக்கும். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற அயராது பாடுபடணும். உறவினர்களை சந்திப்பீர்கள். உறவினர்கள் வருகையால் மனம் மகிழ்ச்சி அடையும், மனம் ஊதுகலம் அடையும். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். இருக்கிற வாகனத்தை கொடுத்துவிட்டு அதை விட ஒரு ஹையண்டு கார் வாங்குறதுக்கான சிந்தனைகள் மேலோங்கும். விருச்சிகம், அதிகாரிகள் ஆதரவோடு உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக பெண்டிங் வைத்த வேலைகள்லாம் உங்கள் கழுத்தை நெரிக்கும். தெளிவாக திட்டமிட்டு அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். நண்பர்களிடம், வாழ்க்கை துணையிடம் கோபதாபத்தை குறைத்து கொண்டு சகஜமாக யதார்த்தமாக பழகினால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். மறைமுக எதிர்ப்புகள் செய்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை தலையெடுப்பது தலையாய பணியாக இருக்கும். அப்பொழுது தான் நீங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் புதிய நுணுக்கங்கள், நுட்பங்களை எல்லாம் கண்டுபிடித்து வித்தைகளை கற்று அதையெல்லாம் புகுத்தி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முயற்சி செய்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினால் அது அடைப்பது சிரமமாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் தேடி வரும். மக்கள் ஆதரவு பெருகும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு, உங்களுடைய பேச்சில் நிதானம், பேச்சில் தடுமாற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். அதுவும் பெண்களிடம், நண்பர்களிடம், குழந்தைகளிடம் மற்றும் ஜாக்கிரதையாக பேசுங்கள். ஏதாவது தசனம் மாதிரி வாக்கு கொடுத்துட்டு ரொம்ப மாட்டேங்காதீங்க. உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் திறமையால் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் விருப்பங்களும் அதோடு சேர்த்து நிறைவேறும்போது ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கி வழியும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். புது வரவை எதிர்பார்த்திருக்கும் வேளாண் தம்பதியருக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறி மகிழ்ச்சியே உண்டாகும். மகரம், சுயசுந்தரம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள்.
பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். நண்பர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். மன மகிழ்ச்சியில் இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதால் நீங்கள் துணிச்சலாகவும் செயல்பட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை பதிவு செய்வீர்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகள் நலன் கருதி எடுக்கின்ற எதிர்கால முடிவுகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவை வெற்றி பெறும். அவை மன மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. கும்பம் நீண்ட நாளாக பாக்கி வைத்த வேலையெல்லாம் இன்றைக்கி கழுத்தை நெரிக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய திறமைக்கு ஒரு சோதனைகள் ஏற்பட்டு அது பின்னால் விலகும். ஆனாலும் அதுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொழிலில் அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய வித்தைகளை எல்லாம் கற்று பெற்று புதிய தொழில்நுட்பங்களெல்லாம் கற்று அதெல்லாம் தொழிலில் புகுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். ஆனால் நீங்கள் அவர்கள் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் பெரியதொரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு, இதனால் அதிகாரியின் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம், உங்களுடைய வாக்குவன்மை அதிகரிக்கும். பேச்சில் ஒரு துணிச்சலாகவும் காரியங்களை பளிச்சென்று பேசி வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு அதனால் நல்லாக பெருகும். அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். ஆகவே வேலை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். நீங்கள் துணிச்சலாகவும் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தரும். முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள், குழந்தைகள், நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய மனமறிந்து நடப்பதால் மனம் மகிழ்ச்சியில் இன்றைக்கு ஊத்தாடும். எனக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கு அரசு உதவிகள், கேட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மூத்தவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.